வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களையும் கூட ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர், மாறாத தேவன், ஜீவிக்கிறவர். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அனாதி அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது நீர் அன்பு பாராட்டி உம்முடைய ஒரே பேரான குமாரனே எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவிலே மரிக்கும்படியாக தியாக பலியாக அவரை ஒப்பு கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே கூட கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதி, ஆராதனையை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாடல்களை பாடுகிற, இசைக்கருகளை வாசிக்கிற உடைய தாசர்கள் மேல உடைய பலமான அபிஷேகம் தங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் தொடரட்டும் என்று ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் புறப்பட்டு செல்லட்டும். ஆண்டவரே, வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே வல்லமையான விதத்தில் இந்த இடத்துல அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு, அதற்கு கீழ்ப்படிவதற்கு நீர் எங்களுக்கு பலனையும் ஆண்டவரே உற்சாகத்தையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். இந்த நாமத்தை நாம் பேசும் பொழுது நமக்கு ரட்சிப்பு, மீட்பு, மன்னிப்பு இவை யாவும் உண்டாகிறது. இந்த இயேசுவின் நாமத்தை நாம் பேசும் பொழுது பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகளும் முறிந்து போகும். எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நம்மால் இந்த நாமத்தின் மூலம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். தீமையான காரியங்கள் எல்லாம் நன்மையாக மாறும். நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு என்ற நாமத்தை நாம் சொன்னால் மாத்திரம் போதும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் பரிசுத்தம் உள்ளது, நித்திய ஜீவன் உள்ளது. அவருடைய நாமத்தில் ஆரோக்கியம் உள்ளது. கொடுமையான வியாதிகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது அவருடைய நாமத்திலே. நாம் சுகமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நாமத்தை தவிர வேறொன்றையும் நாம் சொல்ல முடியாது. அடைக்கப்பட்ட வாசல்கள் அவருடைய நாமத்தினாலே திறக்கப்படுகிறது. ஆமென். மலை போன்ற பிரச்சனைகள் பனி போல உருகி போகிறது அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் ஒரு வல்லமையான நாமம் இருக்கிறது என்று சொன்னால் அது இயேசுவின் நாமம் மாத்திரமே. ஆமென். இந்த காலை வேளையிலே இயேசுவின் இந்த நாமத்தை நாம் பாடி ஆராதிப்போம். நம்முடைய இயேசுவை மகிமைப்படுத்துவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம்
பர்வதம் மெழுகு போலுருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு போலுருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் நாமம் எனக்கு போதும். இயேசு 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 நாமம் எனக்கு போதும். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். அவர் நாமம் மாத்திரம் போதும். நாம் சிறப்போடு வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பல நாமங்கள் இருக்கின்றது. யெகோவா என்பது ஒரு நாமம். எல்ஷடாய் சர்வவல்ல தேவன் என்பது ஒரு நாமம். யெகோவா ஈரே, அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர். ஆகவே இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கலக்கம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலனை தந்து நம்மை தாங்குகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். வியாதியிலே வைத்தியராய் அவர் இருக்கின்றார். யெகோவா ராப்பாவாய் குணமாக்குகிற தேவனாய் அவர் நம்ம மத்தியிலே இருந்து நம்மை குணப்படுத்துகிறார். ஆமென். துன்பத்தில் நம்முடைய துணையாக அவர் இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் நமக்கு ஆறுதலை தருகிற தேவனாய் இருக்கின்றார். அவர் நம்முடைய கண்மலை. ஆமென். நம்முடைய அடைக்கலம், நம்முடைய தாபரம், நமக்கு ஆதாரம் அவர்தான். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கேடகமாக மறைவிடமாக இருக்கின்றார். நம்மை காண்கிற தேவன் அவர். நம்மை காக்கிற தேவன் அவர். யெகோவா இந்த நாமத்தை நாம் பாடி இந்த காலை வேளையிலே அவரை நாம் துதிப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். மகிழ்ச்சியோடு கூட கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். யெகோவா என்னும் நாமமுள்ளோனே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவாயிரன் தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவி. யெகோவா என்னும் நாமமுள்ளோனே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவாயிரன் தேவைகள் சந்திப்பி, என்
என்னும் நாமமுள்ளோனே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு, ஏகோவாய் என் தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவாய் என்னும் நாமமுள்ளோனே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவாய் என் தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்தன் ஆறுதலே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. 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 எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் கண்மலை நீரல்லவோ, எந்தன் அடைக்கலம் நீரல்லவோ. எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. எந்தன் தாவரம் நீரல்லவோ, எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர்
24 மணி நேரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 24 மணி நேரத்திலே 75% நேரத்தை நாம் பல காரியங்களுக்கு செலவழித்து விடுகிறோம். ஒரு நாளில் 10 நிமிடம் நாம் ஆண்டவரை துதிப்போமா என்று சொன்னால் நம்மால் முடியவில்லை. ஏனென்றால் இந்த காலத்திலே வேலை பளு மிகவும் அதிகமாகிவிட்டது. கர்த்தரை துதிக்க ஆராதிக்க நமக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த காலகட்டம் இருக்கின்றது. அவரோடு நாம் செலவிட முடியவில்லை, நேரம் செலவிட முடியவில்லை. ஆனால் உண்மையாகவே நாம் அவரோடு நேரம் செலவிட்டால் அந்த நொடிகள் ஒரு பொழுதும் வீணாக போவதே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அத்தனையும் நமக்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றி தருவார். அவரோடு கூட இருக்கிற அந்த நேரங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அவருடைய பிரசன்னத்தை நாம் தினமும் அனுபவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஆனந்தமாய் நமக்கு இருக்கின்றது. நாமும் நம்முடைய குடும்பமும் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே அவர் நம்மை பெயர் போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. மோடு செலவிடும் ஒரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா.
கடந்த நாட்கள் முழுதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த அருமையான நாளிலும் கூட நீர் எங்களை ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு இருக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மோடு கூட நேரங்களை செலவிட நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாங்கள் செல்கிறோம். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவரே நீ வாக்கு பண்ணியிருக்கிறீரே. ஒரு தாய் ஒருபொழுதும் எங்களை மறப்பதில்லை. ஆனாலும் ஆண்டவரே, ஒருவேளை அந்த தாய் மறந்து விட்டாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு தகப்பன் சுமப்பது போல நீர் எங்களை சுமந்து வழி நடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். உடைய நாமம் ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்கள் நடக்கின்றது. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை நாங்கள் பேசும் பொழுது எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தினாலே ஆண்டவரே பேய்கள் ஓடுகிறது. உடைய நாமத்தினாலே செய்வினை கட்டுகள் எல்லாம் முறிகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் பேசும் பொழுது ஆண்டவரே, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தால் அந்த வியாதி சுகமடைகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இறைவா ராப்பாவாய் சுகம் தரும் தேவனாய் நீர் எங்களுக்கு இருந்து ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை வாழ வைத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை மாத்திரமே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏகோவாய் இறைவாய் இருந்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை காத்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை இல்லை என்று சொல்லி நீர் எங்களுக்கு உமக்கு பண்ணியிருக்கிறீரே. அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த நாமத்தை நாங்கள் அறிந்து கொண்டபடியா நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாமத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் மெருகேற்ற நீர் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைபாடினவர்களால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வார்த்தையின் வேளையிலே வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாக நாங்கள் செல்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வல்லமையுள்ள வார்த்தைகளால் வந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே தம்முடைய பிரச்சனைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிற வார்த்தையால் அவர்கள் இருக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினை நான் சொல்லிக்கிறேன். நீதியான வேலையை நீ பொறுப்படுத்திக் கொள்கிறோம். துதி கன மகிமை மேன்மை ஆவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். நன்றியாவே. இந்த அருமையான நாளிலே இன்றைக்கு நான் ஏற்கனவே அறிவித்தபடி நம் மத்தியிலே கிதியோன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் அதனுடைய பிரதிநிதியாக நம் மத்தியிலே சகோதரர் ஜெரி நல்லக்கண் அவர்கள், வேதக்கண் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய தாயாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். கிதியோன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல ஆண்டுகளாக அவர்கள் வேதாகமத்தை இலவசமாக மாணவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அவர்கள் இலவசமாக வேதாகமத்தை அளித்து வருகிறார்கள். எனக்கு சிறு வயது முதற்கொண்டே இந்த கிதியோன் பற்றி தெரியும். நான் சண்டே கிளாஸில் படிக்கும்போது கூட எனக்கு ஒரு கிதியோன் வேத புஸ்தகம் நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப அற்புதமான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்திற்காக நாம் நம்முடைய சபையாக நாம் தாங்க வேண்டும். இவர்கள் ரொம்ப அற்புதமாக மாணவர் மத்தியிலே ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய ஆண்டு விழா ஒன்றிற்கு நான் போயிருந்தேன். நானும் அந்த இணைப்பொருள் எஸ்ரா அவர்கள் நாங்கள் 2 பேர் போயிருந்தோம். அங்கே வந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு சாட்சி சொன்னார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சின்ன கிராமத்தில் அவர் வந்து இந்த இந்த மாதிரி யாராவது பாஸ்டர்ஸ் வந்தாலோ இல்லை வந்து நற்செய்தி கூட்டம் நடத்தினாலோ இல்லை இந்த வேதாமத்தை கொடுத்தாலோ
அவர் வந்து கிழிச்சு அதெல்லாம் கொளுத்தி அவங்களெல்லாம் அடிச்சு அவங்க அவ்வளோ வேதனைப்படுத்தி உபத்திரப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். அப்புறம் இந்த மனுஷன் நல்லா படித்து பட்டம் பெற்று அவருடைய சர்டிஃபிகேட்லாம் வச்சுன்னு வெளிநாடு போகிறதுக்காக வந்திருக்காரு. நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்தோம்னா அவருடைய சூட்கேஸை தொலைஞ்சிருச்சான். அவருடைய சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் எதுவுமே கிடையாது. அவர்கள் நிர்கதியாக அவர் நின்று கொண்டு இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் பல நாட்கள், ஒரு சில நாட்கள் அவர் பசியும் பட்டினியுமாக இருந்திருக்கிறார். எந்த வேலையும் இல்லை, சர்டிஃபிகேட் கிடையாது, வேலை இல்லை, வருமானம் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவருக்கு வந்து மறுபடியும் கிதியோன் வேதாகமத்தை அவருக்கு வந்து கொடுத்துருக்காரு. என்னடா இது எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக கோவப்பட்டு உபதிரப்படுத்தி இந்த வேதாகமத்தை தான் நம்ம கொடுத்துனோம், இது மறுபடியும் நம்ம கையில் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பிரித்து வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க ஆரம்பித்த உடனே அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பதவி கிடைச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆகி அவர் வந்து அந்த சாட்சி சொன்னார். அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு உணர்த்துதலாக இருந்தது. இந்த கிதியோன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கிடையாது. அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறார்கள். இந்த வேதாகமத்துக்காக ஜெபிக்கிறார்கள். இலவசமாக கொடுக்கறதுக்காக அந்த வேதாகமத்துக்காக டீம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒரு குழு அமைத்து அவர்கள் ஜெபத்தோடு ரொம்ப அர்ப்பணிப்போடு இந்த ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். இன்றைக்கு நம் மத்தியில் வந்திருக்கிற சகோதரன் ஜெரி வேதக்கண்ணன் அவர்களுக்கும் அவருடைய தாயாருக்கும் என்னோட மனமான நன்றி தெரிவித்துக் கொடுக்கிறேன். இந்த நாளிலே அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவர் ரெண்டு பேரும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இன்றைக்கு அவர்கள் இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழியர்களை பற்றி அவர்கள் நம் மத்தியிலே ஒரு 10-15 நிமிடம் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதன் பிற்பாடு நாம் வந்து காணிக்க எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எடுக்கிற இந்த ஆஃபரிங் வந்து நம்ம அப்படியே கிதியோன் மினிஸ்ட்ரிக்கு நம்ம தர போகிறோம். நம்ம இந்த காணிக்கை மட்டும் கிடையாது, இந்த காணிக்கையை நீங்கள் கொடுங்க, சபைக்கு கொடுக்கறது தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியை நீங்கள் தாங்க வேண்டும், அவர்களுக்காக இந்த ஊழியத்தை நாங்கள் தாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தீங்கன்னா தாராளமாக அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கு. ஆகவே நீங்களும் மனப்பூர்வமாக உதாரணத்துவமாக காணிக்கைகளை, உங்களோட காணிக்கைகளை தனிப்பட்ட விதத்திலே கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம கொடுக்கறது எல்லாமே நம்முடைய சபையினுடைய அந்த சபையினுடைய ஆராதனையில் வர காணிக்கைகளை அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஏற்கனவே நான் அறிவிக்கப்படி அவர் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம அவர்களை கரங்களை தட்டி நமக்கு மைண்ட்வதாக நசீமான ஒரு இஸ்லாமிய பெண் இந்த குளத்தூர் ஏரியாவில் இருந்தாங்க. அவங்க வந்து இன்னும் இருக்கிறாங்க, அதே ஏரியாவில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பாஸ்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல சாட்சி, பாஸ்டர் சொன்னது அது மாதிரி இது ஒரு நல்ல சாட்சி. இவங்க வந்து இவங்களோட கணவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அதில் பெரிய நஷ்டம் வந்திருக்கு. அப்போ நஷ்டம் வந்து வீட்டில் பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ சகோதரி அவங்கள்ட்ட அவங்க பிரச்சனையை சொல்லும்போது அவங்க வந்து ஒரு சபை, இது மாதிரி ஒரு சபைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க சொல்லலை எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்ல, உங்களுக்கு பிரச்சனைக்கு முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அது சபையாக இவங்க வந்து இவங்க எப்படின்னா அவங்களுடைய இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இயேசு வந்து இறை தூதர், அவ்வளோதான். அதனால இவங்களுக்கு வந்து இயேசு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு இதுபடி இறை தூதர் முகமது தான் அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் இருப்பாங்க. அதனால அவங்க வந்து இயேசுவை பற்றி சொல்கிற கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அந்த கூட்டிகிட்டு போன சகோதரியை ரொம்ப கடிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் என்ன, அதுக்கு நாள் பட என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து டிஸ்க் பேக்கில் ஒரு சிவியர் டிஸ்கில் ப்ராப்ளம். அதனால ஜிஹெச் நம்ம சென்னையில் இருக்கிற ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க. அதை வந்து அவங்களுக்கு சொல்லிடுறாங்க, இது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அவங்களுக்கு அதை கரெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமாக இருக்குது பிரச்சனை. அதனால என்ன ஆகுறாங்க, அந்த ஜெனரல் வார்டில்
அட்மிட் ஆகி அவங்க படுக்கையாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லைட்டாக அசைய கூட முடியாது. லைட்டாக அசைச்சா கூட உயிர் போகிற மாதிரி வலி, பயங்கரமாக வலியாகும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில நாட்கள் இருந்து போயிட்டே இருக்குது. அவங்க அந்த நேரம் அவங்க பிள்ளைங்களுக்கு 3-4 வயசு தான், அது மாதிரி. அப்போ இவங்களுக்கு சர்ஜரியும் பண்ண முடியாது, ஆனால் வலி பயங்கரமாக இருக்கு. அதனால அப்படியே பெட்டில் படுத்துட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளில் இது மாதிரி கிடியன்ஸ் இன்டர்நேஷனல்லேருந்து ஆசை சொன்னபடி இது வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கொடுக்குறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸு, பிறகு சிறைச்சாலை, பிறகு புத்தக கண்காட்சி, இந்த மாதிரி பல இடங்கள்லாம் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி ஒரு நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடு வந்து அந்த வார்டில் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க கிடியன் சாப்பாடு. அப்போ இவங்களே வந்து இவங்களும் வேண்டாம் ஒன்று வாங்கிக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டு அவங்க பெட்டில் பக்கத்தே வச்சுக்கிறாங்க. அதனால அதை பற்றி அவங்களுக்கு விருப்பம் இல்லை படிக்கிறது. ஆனால் எப்போ ஒரே நேரமாக ஒரே இடத்துல படுத்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது ஒரு நேரம் அப்படி தோணுது, இதில் என்னதான் இருக்குன்ட்டு படிப்போங்க அப்படின்னு. அப்போ அவங்க படிக்கும்போது அவங்க எடுத்த போர்ஷனில் அந்த பெரும்பாடு ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை பொறுத்து குணமடைகிறான்னு பார்த்து படித்த உடனே அவங்க மனசில் ஒரு ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறாங்க. அப்போ அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறதுக்கும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, மனசு வர மாட்டேங்குது. மனசில் தான் நினைக்கிறாங்க, இதே மாதிரி எனக்கும் செஞ்சா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. மனசில் நினைக்கிறத வேற ஒன்றும் நடக்கல. அப்புறமா என்ன அது அவங்களுக்கு சர்ஜரியே பண்ண முடியாது, ஒன்றும் ஒன்றுமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில புதுசாக ஒரு சர்ஜன் வராது, ஒரு டாக்டர் வராரு. இதுக்கு வந்துட்டு பார்த்துட்டு இவங்க கேஸை பார்த்துட்டு ஏன் ரொம்ப காலமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவர் சொல்றாரு, உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. சொல்லி ஏற்பாடுலாம் ஆகுது. இவங்க அதுக்கு முன்னாடி என்ன நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்கன்னா, அவங்க பெட்டிலேயே ஒரே பொசிஷனில் படுத்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த உடம்புல எல்லாம் பெட் சோர் வந்துருச்சு. பெட் சோர்னா அந்த புண்ணா வந்துருச்சு, புழு பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அது அந்த நாட்டம் வந்து அவங்களுக்கே தாங்க முடியாது. அந்த பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, அவங்க பிள்ளைங்க வருவாங்க இல்லை, 3-4 வயசு பிள்ளைங்க வரும்போது அவங்கள தள்ளி நிற்க சொல்லுவோம். அவங்க அந்த அளவுக்கு தொண்டா இருக்கும். இவங்களுக்கு என்ன நிலைமைக்கு அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா, டாக்டர்ஸை கேட்டு எனக்கு கருணைக்குள்ளே பண்ணிடுங்க அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு அவங்க நிலைமை மோசமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் அந்த புதுசாக வந்து டாக்டர் வந்து இவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ இவங்க இந்த நேரத்தில் தான் ஆண்டவரை பற்றியும் படிச்சுட்டு தெரிய வந்திருக்காங்க. புதிய ஏற்பாட்டின் மூலமாக மனசில் தான் நினைச்சிருக்காங்க, இது எனக்கும் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. இப்போ அன்னைக்கு அந்த அறுவை சிகிச்சைக்காக அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டு போறாங்க. ஒவ்வொரு வழியிலேயே அவங்களுக்கு ஒரு விஷன் மாதிரி ஆண்டவரே கூட இருக்கிற மாதிரி விஷன் கிடைக்குது அவங்களுக்கு. பிறகு சர்ஜரி முடிச்சு வந்துடுறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, இதுக்கு மேலேயும் ஒரு 3-4 சர்ஜரி இருக்கு. ஒரு சர்ஜரியோட முடிவுறது கிடையாது, இது 3-4 சர்ஜரி இருக்கு. ஆனால் அந்த சர்ஜரி முடிச்சுட்டு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு படிப்படியாக முன்னேற்றம் வந்துட்டு அப்புறமா வர சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணவும் இல்லை. இப்போ 18 வருஷம் ஆகுது. அவங்க வந்து இப்போ நல்லா இருக்காங்க, ஆண்டவர் ஊழியம் செஞ்சுருக்காங்க. குடும்பமும் பிரச்சனைகள் வந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. போதகர் சொன்ன மாதிரி, பாஸ்டர் சொன்ன மாதிரி இந்தியன்ஸ்ல சில ப்ரோக்ராம் பண்ணுவோம். அந்த மீட்டிங்ல அது மாதிரி ஒரு மீட்டிங்ல அவங்க சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சியை நான் கேட்டேன். அவங்க இப்பவும் நம்ம குளத்தூர் இடத்துல ஏரியாவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குறவங்க நீங்கள் அவங்க சொன்ன சாட்சியை கேட்டுட்டு இப்போங்களாம் இப்படி இருந்தாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு குறைய அவங்க இல்லை. இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்துருந்தாங்க தெரியாத அளவுக்கு அவங்க பூரண நலமோடு நல்லா இருக்காங்க. இப்போ அவங்களோட பிள்ளைகளும் அதே மாதிரி ஒரு பிள்ளை வந்து அயர்லாண்டில் இருக்கிற படிக்கிறா, இன்னொரு பிள்ளை வந்து இங்கே சிறையில் தான் இருக்காங்க. ஸோ ஆண்டவர்கிட்ட வந்தபோது அவங்க அந்த ஆண்டவர் குணமாக்குறது மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தையும் பார்த்துட்டாரு, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அவங்க ஆண்டவர் சாட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவரோட ஊழியம் செய்வாங்க. இப்போ விதியோட பற்றி பாஸ்டர்கள் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நானும் கொஞ்சம் சொல்லணும். விதியன் இன்டர்நேஷனல் இந்தியான்னு சொல்றது நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற மாதிரி
199 நாடுகள்ல இருக்குது உலகம் பூரா. இதுல இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பல சபைகளை சேர்ந்த ஜனங்கள். இப்போ நம்ம சபையில இருக்கிற மாதிரி பல சபைகள்ல அங்கத்தினர்களா இருக்கிறவங்க தான் இதுல வந்து அங்கத்தினர்களா இருக்கிறாங்க. இவங்களுக்கு யாருக்குமே இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் இந்தியாவில் இருக்க அங்கத்தினர்கள் யாருக்குமே எந்த ஊதியமும் எடுக்கிறதில்லை. நாங்கள் வந்து நாங்களாவே காசை செலவழித்து இதில் வர காசுகளில் வந்து இந்தியன் இன்டர்நேஷனல் சொல்லப்படுறது வந்து சபையோட கரம். ஸோ சபை கொடுக்குற காசுல தான் இந்த மாதிரி பைபிள் பிரிண்ட் பண்ணி இலவசமாக கொடுக்குறோம். இது ஒரு பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து 50 ரூபாய் ஆகுது. ஸோ இதை வந்து இலவசமாக கொடுக்குறோம். இப்போ இந்த கடந்த வாரத்திலே ஜெசினோ இந்த ஸ்பார்டன் ஸ்கூல் முகப்பேர் இருக்கு, அதில் கொடுத்தோம். 1300 பைபிள்ஸ் கொடுத்தோம், நியூ டெஸ்டிமெண்ட்ஸ் கொடுத்தோம். அதே மாதிரி இந்த நாளைக்கு ஜெசிமோஸ் ஸ்கூல் அண்ணநகர் அங்கே கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி பல இடங்களில் ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, எப்படி சொன்ன மாதிரி சிறையில் கூட கொடுக்குறோம். சிறையில் கொடுக்குறோம், ஹாஸ்பிட்டல்ஸில் கொடுக்குறோம். அப்படி பல இடங்களில் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இது எது இந்த திடீர் ஊழியத்துக்கு ஏசாயா 55:11 கொடுத்திருக்கிற வசனத்தின் படி இதை கொடுக்கிறோம். அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஸோ இது கொடுக்கப்பட்டது ஆண்டவரோட வார்த்தை. இது ஆண்டவரோட வார்த்தை, இது உயிர் இருக்கு. ஸோ இது வந்து வெறுமையாய் திரும்பாமல் ஆண்டவர் எதற்கு அதை நியமித்து அனுப்புகிறாரோ அதை வந்து அது நான் நடத்தியே வரும். திரும்ப வெறுமையாய் திரும்பாது. இந்த வசனத்தின் படிதான் இந்த தேன்மொழிகள் செய்யப்படுகிறது. இன்னொரு சின்ன சாட்சி, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த புக் ஃபேர், இந்த புத்தக கண்காட்சி அதில் எல்லாம் கொடுக்குற மாதிரி அந்த மேல கொடுக்கும்போது அங்கே ஒரு ஸ்டால் போட்டுருவோம். ஸ்டால் போட்டு அங்கே வரவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு புத்தக கட்சி சென்னையில் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 70 வயசு மதிக்கப்பட்ட ஒரு மனிதர் அவர் வந்து சத்தம் போடுறாரு. எங்களை பார்த்து நின்று கொடுத்துட்டு இருக்க இந்தியன் அங்கத்தினர்களை பார்த்து சத்தம் போடுறாரு. என்ன சொல்றாரு? உங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லையா அப்படின்னு சத்தம் போடுறாரு. இதை பார்த்து இப்போ மத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் சத்தம் போட்டு அங்க இருந்தவங்களுக்கு அணிந்து கொண்டு போறாரு. அதை கொஞ்சம் போயிட்டு திருப்பி வந்துட்டு அவருக்கு என்னமோ தெரியல, எனக்கு ஒரு புக் கொடுங்கன்னு கேட்டார். ஸோ அவர் ஒன்று ஒரு நியூ டெஸ்டமென்ட் கொடுத்துருக்காரு. அது வாங்கிட்டு போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு, வீட்டுக்கு போயிட்டு இதில் என்னதான் இருக்கு, இப்படி எல்லாரும் எந்த கொடுத்துட்டு இருக்காங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் திறந்து படிக்கிறார். திறந்து படிக்கும்போது ஒரு வசனம் படிக்கிறாரு, 2 வசனம் படிக்கிறாரு, அப்புறம் ஒரு சாப்டர் ஆகுது, அடுத்த சாப்டர் போறாரு. அப்படி அதிகாரமாக படிச்சுட்டு இருக்காரு. இவர் வந்து அப்படியே படிச்சு அந்த கலைக்குள்ள தூங்கிடுறாரு. இவருக்கு தூங்கிட்டு அடுத்த நாள் தான் யோசிச்சு பார்க்குறாரு. அவர் ஆக்சுவலாக ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர். அவர் பல வருஷமா தூக்கத்துக்கு மருந்து இல்லாமல் அவர் தூங்கவே முடியாது. அவர் இன்னைக்கு அவர் அப்போ நினைச்சு பார்க்குறாரு, இது நான் நேற்று தூக்க மாத்திரம் போடலையே, எப்படி தூங்கினேன் அப்படின்ட்டு பெரிய ஆச்சரியம் அவருக்கு. அப்புறம் என்ன பண்றாரு, திருப்பி எடுத்து படிக்கிறாரு. ஒருவேளை இதுதான் காரணம், படிச்ச புக்கு தான் அது காரணம்னு சொல்லிட்டு ஆர்வமாகவும் இருக்கு அப்படி படிக்கிறது. திருப்பி படிக்கிறாரு. அடுத்த நாள் மாத்திரை கடையில தூங்கிட்டாரு, நல்லா தூங்கிட்டாரு. இப்படி பல நாட்கள் ஆகுது. இப்போ திருப்பி அந்த புக் எக்ஸிபிஷனுக்கு, புத்தக கண்காட்சிக்கு வந்துட்டு அந்த ஸ்டாலுக்கு வந்துட்டு இதுல என்னதான் இருக்கு அப்படி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாட்சி சொல்றாரு. நான் இத்தனை வருஷமா நான் டாக்டரு, மெடிக்கல், எனக்கு தூக்கம் மாத்திரம் இல்லாமல் நான் தூங்க முடியாது. ஆனால் இது படிச்ச பிறகு எனக்கு தூக்கம் வருது. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கிறாரு. ஸோ அப்படி இந்த உயிருள்ள வார்த்தை
பல சாட்சிகளை நம்மளுக்கு கொண்டு வருது. நம்ம அதனால செய்கிற அந்த ஊழியம் அது என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு ஒருவேளை பலருக்கு நேரங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இது மாதிரி பல அருமையான சாட்சிகள், ஆண்டவரை குறித்து சொல்லுகிற சாட்சிகள், வாழ்க்கையை மாற்றுற சாட்சிகள், வாழ்க்கை கொடுக்குற சாட்சிகள், குணமாக்கும் சாட்சிகள், இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். இதில் இந்த மாதிரி இந்த ஊழியத்தில் இப்போ சபைகளில் வந்து சொல்லும்போது நாங்கள் இந்த என்ன நடக்குதுன்னு சொல்கிறத விட இதில் நீங்கள் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டுள்ளதையும் சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா, இதுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், இதுக்காக கொடுக்கலாம். ஏன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சபையோட கரம், இது சபையோட ஒரு சப்போர்ட்னால தான் இது நடக்கிற இந்த ஊழியம். அது மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து பங்கெடுக்கலாம். நீங்கள் எப்படி பங்கெடுக்கலாம்னா, கிடியன்ஸில் நீங்களும் அங்கத்தினர் ஆகலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கிடியன்ஸ் இருக்கு, அதில் வந்து சேர்ந்து நாங்கள் இந்த மாதிரி பைபிளெல்லாம் கொடுக்குற நேரங்களில் நீங்கள் வந்து கூட உதவி செய்யலாம் கொடுக்கறதுக்கு. ஸோ இதுக்காக ஜெபியுங்கள், இதுக்காக கொடுங்கள், இதுக்காக இதிலே நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறோம். இந்த உங்கள் சபை போவதற்கு விசேஷமாய் உலகத்தின் ஆழத்திலிருந்து கிடியன் சார்பில் நன்றி எடுக்கிறோம். ஏன்னா பாஸ்டர் சொல்லும் போதே எவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு ஒரு இன்வால்மெண்ட்டோட இதுக்காக செய்யுங்க அப்படின்ட்டு ஒரு சொன்ன அவங்க ஒரு சாட்சியும் சொல்லிக்கிட்டாங்க அடிஷ்னலாக. ஸோ இந்த சபைக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம், இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் தாமே இந்த முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் பல இடங்களுக்கு ஆண்டவருக்கு கொடுத்து அறியாத கைகளுக்கு, ஜனங்களுக்கு, ஆத்துமாக்களுக்கு இந்த போய் இந்த உயிருள்ள வார்த்தை சேரணும். அதோட நம்ம பங்கு இருக்கு. அதில் நம்ம அர்ப்பணிப்போடு ஒரு உண்மை உள்ளத்தின் ஆழத்தில் இது ஆண்டவரோட வேலை என்று தெரிந்து நம்மளால் முடிந்த சின்ன கதைகளை செய்யும் போது அது பெரிய நல்ல பயனை கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நல்ல வாய்ப்புக்காக போவதற்கு இன்னொரு முறையாய் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். ஆமென். புலம்பு என் பைபிள் டைரி செக் 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 கொஞ்சம் செக் என் பைபிளும் டைரி செக் பாருங்க. இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு விசேஷமான நாள். இப்போ நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு நம்ம வந்து கொடுக்கறத வந்து கிதியோன் இன்டர்நேஷனல் ஊழியங்களுக்காக நாம் கொடுக்க போகிறோம். அந்த ஊழியங்களை நாம் தாங்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இன்னைக்கு வந்து ஐயோ நான் வந்து சரியாக எடுத்துகிட்டு வரல, நான் இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு கொடுக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடையாது, எப்போ வேணால் கொடுக்கலாம். அவங்க ரெடியாக இருக்காங்க. அவருடைய நம்பர் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். என்னன்னா இலவசமாக கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் அது அவங்க வந்து அதை பிரிண்ட் பண்ணி வாங்குறது வந்து இலவசம் கிடையாது, அவங்க பணம் கொடுக்குறாங்க. நம்மள மாதிரி சபைகள் அநேகமாக தாங்கணும். இப்போ ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்க போகிறேன். இப்போ தாவீது ராஜா வந்து அவர் சொல்கிறாரு 1:29 பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, இன்னைக்கு நான் எப்படி நின்று சபை மக்கள் நோக்கி சொல்கிறேன்னா அந்த மாதிரி தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரிது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. அவர் வந்து ஆலயத்தை கட்டுறதை பற்றி சொல்கிறாரு. இதுவும் ஒரு ஆலயம் தான், தேவனுடைய சரீரம், கர்த்தருடைய சரீரம் என்கிற ஒரு ஆலயம். இதை வந்து இவங்க ரொம்ப பிரமாதமாக செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. வழக்கமாக கொடுக்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முயற்சி செஞ்சு உற்சாகமாக வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கறதுக்கு நம்ம
உற்சாகப்படணும். அதுல அந்த ராஜா சொல்றாரு, நான் என்னால இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் விலைக்கு பொன்னையும், வெள்ளி விலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலத்துக்கு இரும்பு, எல்லாம் விலையேறப்பெற்ற கற்கள், ரத்தினங்கள், வெண்பாலங்கள், கற்பாலங்கள், கோமேதக முதலிய கற்கள் ஏராளமாக சகோதரித்தேன்னு சொல்லிட்டு 3ஆம் வசனத்தை சொல்றேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினாலே, பாருங்கள், கிறிஸ்துனுடைய சரீரமாக சபை கட்டப்படணும்ன்ற ஒரு பெரிய வாஞ்சை அந்த ராஜாவுக்கு இருந்தது. எனக்கும் அந்த வாஞ்சை இருக்கு. பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, நல்ல கவனிங்க, நான் ஏற்கனவே நிறைய சேர்த்து வச்சுக்கிறேன், அதெல்லாத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். ஏன் அப்படி கொடுத்தான்னா, அவன் ஒரு சாதாரணமான ஒரு ஆடை மேய்க்கிறவனா இருந்தாங்க. அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அவர்கிட்ட வந்தது. அவன் சொல்றான், ஏற்கனவே நிறைய சேர்த்து வச்சுக்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறேன், அது தவிர இன்னும் எக்ஸ்ட்ராவா எனக்கு சொந்தமானதெல்லாம் கூட. இன்னைக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள நம்ம வரணும் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நீங்க ஏழையா இருக்கவே முடியாது. நான் சவாலா சொல்றேன். இது மாதிரி கொடுக்கும்பொழுது அர்ப்பணிப்போட, ஒரு நோக்கத்தோட, மனசுல ஒரு நிர்ணயம் பண்ணி, நான் இந்த ஊழியத்தை நான் தாங்குவேன், இந்த கிதியோன் மினிஸ்ட்ரியை நான், இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியை நான் தாங்குவேன் அப்படின்ற பொழுது கண்டிப்பா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர் உங்களுக்கு தருவார். இது ஏன் நான் இங்க சொல்றேன்னா, முதல்ல இந்த ராஜா கொடுக்குறார். ராஜா கொடுத்த உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. 5ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யாருன்னு கேட்கிறாரு. இவர் கொடுத்துட்டாரு, ஏற்கனவே சேர்த்து வச்சதை கொடுத்து வர்றாரு, இவருக்கு சொந்தமான பொன் வெள்ளி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. சரி, வேற யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு அதே கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு என்னோட சேர்ந்து இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியை, கர்த்தருடைய சரீரமாகிய சபை, அதனுடைய அது வளர்ச்சி அடையத்துக்காக இவர்கள் ஊழியங்களை செய்து வருகிறார்கள். இந்த மாதிரி ஒரு ஊழியத்துக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறவங்க யாருன்னு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். கர்த்தர் உங்களெல்லாம் ஆசீர்வதிப்பார். மனப்பூர்வமாய் கொடுங்க. இவர் கொடுத்த உடனே அவங்க எல்லாமே கொடுக்குறாங்க. ரெண்டாவது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நான் மட்டும் நல்லா இருந்தா போதாது, நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட போதாது, என் கூட சேர்ந்து யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போறீங்கன்னு கேட்கிறாரு அவர். அதே கேள்வி தான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன். இந்த ஊழியத்தை நீங்கள் அவர் சொன்னது மாதிரி ஜபத்திலே தாங்குங்கள். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் டைரியில் எழுதி வைங்க, கிதியோன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிக்காக நான் ஜெபிப்பேன், ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பேன், அவங்க வேதாமத்தை கொடுக்குற அந்த ஊழியத்துக்காக நான் ஜெபிப்பேன், அவங்க தேவைகள் சந்திக்கப்படணுன்றதுக்காக ஜெபிப்பேன். முதல்ல ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் கொடுங்கள். நீங்க வந்து எப்போ வேணா கொடுக்கலாம், வருஷம் முழுக்க கூட நீங்க கொடுக்கலாம், எவ்ரி மந்த் கொடுக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து பைபிள் ஃப்ரீயா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களால எங்க போய் வாங்கி என்னத்தை கொடுக்கறது? நீங்க போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப அதிகம் விலை. அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா, அவங்க கிட்ட பணமா நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வளர்ச்சி அடைவதற்கும், இந்த கிதியோன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியோடு இணைந்து பணிபுரிவதற்கும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். இந்த பண உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் ரொம்ப அதிகமாக விரும்புகிறேன், ஆசைப்படுகிறேன். ஆகவே இன்னைக்கு நம்ம இப்ப கர்த்தருக்கு கொடுக்க போறோம், விசேஷமா கொடுக்க போறோம். இவ்வளவு நாள் கொடுத்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு உற்சாகமா கொடுக்கணும். ஏன்னா உற்சாகமா கொடுக்குற இடத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமா இருக்கிறாராம். ராஜா கொடுத்தாருல, அவ்வளவு பொண்ணு வெள்ளி கொடுத்துட்டு சொந்தமான பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுக்குறாருல. பிரபுக்கள்லாம் வந்து எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. 6ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய், கொஞ்சம் கூட ஐயோ நீங்க வந்துட்டாங்கடாப்பா அப்படின்ற மாதிரி இல்ல, மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார். என்ன மாதிரி கொடுத்துடுறாங்க பாருங்க. நான் சொல்றேன், அவங்க கர்த்தருக்காக நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம தரித்திரமா இருக்கவே முடியாது. ஆகவே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா கொடுங்க, விசேஷமான காணிக்கை கொடுங்க. இந்த காணிக்கை வந்து அவருக்கு போகுது, அந்த கிதியோன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிக்கு போகுது. அதுக்கப்புறம் தனியா நீங்க அவர்கிட்ட வந்து சந்திச்சு தனியா வந்து நீங்க காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா அவரை தனியா சந்திச்சு நீங்கள் கொடுக்கலாம். இப்பொழுது காணிக்கை தசம்பாங்களை கரங்களில் எடுத்துக்கொள்வோம், அதை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம், கர்த்தருடைய வார்த்தை அறிக்கையிட்டு கொடுப்போம். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார்.
நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று அறிந்திருக்கிறேன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அவரின் தேவைகளை எல்லாம் அவருடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி எனக்கு சந்திப்பார் என்பதை மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு கொடுக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் செய்வோம். அவர் சமூகம் எனக்கு முன்பாக சென்று கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாக்கும். திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஒடுக்கப்படுகிற எனக்கு கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். எனக்கு விரோதமாக ஒரு வழியாக வருபவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார். அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோய்களை என்னை விட்டு விலக்கினார். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். கர்த்தர் எங்கள் சபையை விசாலமாக்குவார். நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார். ஆமென். நாம் அனைவரும் உட்கார்வோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை ஆராதனை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். 2வது ஆராதனை இந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். 2வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். 2வது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். 3வது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கிறோம்.